ஹலோ கைஸ், டுடே வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Iqoo Z9 Turbo பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மொபைல் வந்து பார்த்தோன்னா சில ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தோன்னா சரியான ஹிட்டான மொபைல் இது. ஏன்னா இந்த மொபைலில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தோன்னா சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய கேமிங் ப்ராசஸர், சூப்பரான பேக் சைட் டிசைன் அண்ட் சூப்பர் குவாலிட்டியில் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடிய கேமராஸ் அண்ட் ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா பயங்கரமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி கெப்பாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. 6000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல்ரவுண்டராக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய இந்த Iqoo Z9 Turboனுடைய இம்ப்ரெஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மொபைலினுடைய பேக் சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான கிளாசி ஃபினிஷிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாசி ஃபினிஷிங்கிறதுனால நல்லா சூப்பராகவே இருக்குது. பட் வந்து ஃபிங்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து ஸ்டோர் ஆகுது. ஸோ இது மட்டும் தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் எந்த வித குறையுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பேக் சைடில் வந்து நமக்கு டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமரா அண்ட் வந்து 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் என்ற ஒரு டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 50 மெகா பிக்சல் வந்து பார்த்தோன்னா OSI சப்போர்ட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேமரா வச்சு நம்மளால வந்து 4K 60 FPS வரைக்கும் நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். அண்ட் தென் வந்து ஃபோட்டோ குவாலிட்டியும் நமக்கு சூப்பரான லெவலில் எடுத்துக்க முடியும். பேக் சைடில் கூடவே வந்து LED ஃப்ளாஷும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட 194 கிராம்ஸ் வந்து வெயிட் இருக்கு. ஸோ 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்தும் இது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் வந்து குறைக்க முடிஞ்சால் குறைச்சிருக்கலாம். ஸோ இதுவே வந்து பெட்டர் தான். இந்த மொபைலில் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு IP64க்கான ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த IP64க்கான ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா அதிகமாக தண்ணிக்குள்ளார போட்டாலே அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது. பட் ரொம்ப தூரமாக வந்து பார்த்தோன்னா போட முடியாது, ரொம்ப ஆழமாக வந்து தண்ணிக்குள்ளார போட முடியாது. ஸோ தண்ணியே பட்டால் கூட அந்த அளவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து வராது இந்த மொபைலில். ஸோ இந்த ரேட்டிங் வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல ரேட்டிங் தான். நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைல் வந்து ஒரு 3 கலர் வேரியண்ட்ல வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலர், மின்ட் அண்ட் ஒயிட், இந்த 3 கலர்ஸில் வந்து பார்த்தோன்னா இந்த மொபைல் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலினுடைய ஃப்ரண்ட் சைடை பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் வந்து 6.78 இன்ச்சஸ்க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே வந்து 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு சப்போர்ட்டோடைய ஒரு டிஸ்பிளே. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா தாறுமாறாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான். நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலில் இந்த ஃப்ரண்ட் சைட் டிஸ்பிளேல வந்து பார்த்தோன்னா பிரைட்னஸ்க்காக நமக்கு வந்து 4500 நிட்ஸ்க்கான ஒரு பீக் பிரைட்னஸ் லெவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரைட்னஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஹை லெவலான ஒரு பிரைட்னஸ் லெவல் தான். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஒரு டாட் நாட்ச் டிசைனில் வந்து பார்த்தோன்னா நமக்கு 16 மெகா பிக்சலுக்கான ஒரு ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து 1080 பிக்சலில் 30 FPS வரைக்கும் நம்மளால் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கூடவே வந்து நல்ல குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸையும் நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் வந்து கரண்ட்லி வந்து Android 14 வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு. Android 14 பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு OS தான். ஸோ பக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது. ஸோ கொஞ்சம் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கும், பட் வந்து அதிகமாகவே இருக்காது. பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த மொபைலில் Qualcomm Snapdragon 8s Gen 3 அப்படின்ற ஒரு 4 nanometer 5G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸருடைய ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் கிட்டத்தட்ட வருது. ஸோ பயங்கரமான ஒரு கேமிங் மொபைல் சொல்லலாம். இது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கேமிங் மொபைலாகவும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கேமிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும். தென் கிராஃபிக்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மொபைல் Adreno 735 அப்படின்ற ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது GPU வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்மளால வந்து ஹையர் அண்ட் கேம்ஸ்லாம் நல்லாவே சூப்பராகவே ஹேண்டில் பண்ண முடியும். அதாவது வந்து PUBG, Call of Duty மாதிரியான கேம்ஸில் வந்து ஹையஸ்ட்டாக வந்து நம்மளால 90 FPS வரைக்கும் கேம் பிளே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த மொபைலில் 6000 mAhக்கான பேட்டரி வந்து கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. தென் வந்து 80 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து 30 to 40 மினிட்ஸில் வந்து நம்மளால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இந்த மொபைலில். கூட வந்து 7.5 வாட்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். தென் இது வந்து ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து மொபைல் அன்லாக் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் வந்து பார்த்தோன்னா 12GB RAM 256GB ஆன ரோமில் இருந்து இந்த மொபைல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு வேரியண்ட்டில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதனுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தோன்னா 18,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மொபைலுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க.